கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் வந்து ஷிப் ஃபர்ஸ்ட் டே வந்து நாங்கள் ரீச் ஆனது எல்லாம் போட்டிருப்பேன். கீழே இருக்கிற மினி vlog கிளிக் பண்ணிங்கனாலே அந்த வீடியோ வரும். இப்போ நாங்கள் வந்து வெயிட் பண்ணுற டயத்துக்கு வந்து எங்களுக்கு லஞ்ச் எல்லாம் கூட அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பேர் தான் நம்ம சீக்கிரம் வருவோம். ஸோ லிமிட்டடாக வச்சுருந்தாங்க. லிமிட்டடாக வச்சதே இவ்வளோ வெரைட்டி இருந்துச்சு. இந்த 7 நாளும் இங்கே தான் நாங்கள் சாப்பிட போகிறோம் பஃபே. அது இல்லாமல் நமக்கு நிறைய ஃப்ரீ ரெஸ்டாரண்ட்ஸுமே கீழே அவைலபிளாக இருக்கும். இப்போ இந்தியன் ஃபுட்டுமே அங்கே இருந்துச்சு. நமக்கு தால் ரைஸு, சப்பாத்தி எல்லாமே இருந்தது. டெசர்ட் வெரைட்டி ஃப்ரூட்ஸ்ன்ட்டு எல்லாமே எப்போதுமே அவைலபிளாக வச்சுருப்பாங்க. நமக்கு வந்து ஃபுட்டுக்கு மட்டும் இங்கே பஞ்சமே இருக்காது. அந்த அளவுக்கு நம்ம கொடுக்குற காசெல்லாம் சாப்பாடுக்கே வந்து போகிற மாதிரி அவ்வளோ ஃபுட்டு இருக்கும் இங்கே. ஸோ அதை வந்து நம்ம தான் வந்து எதை சாப்பிடணும்னு பார்த்து சாப்பிட்டுக்கணும். இந்த ஃபுட்டெல்லாம் நம்ம டிக்கெட்டோட இன்க்ளூடாக இருக்கும். அடுத்த வேளை சாப்பாடு என்ன சமைக்கணும்னு யோசிக்கவே தேவையில்லை, அந்த அளவுக்கு இருக்கும். இந்தியாவுக்கு ட்ரிப்பு போகாதனால நாங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு 7 days வந்து போனோம். இது வந்து எனக்கு 3rd cruise ship. 2014 2019 போயிருக்கேன். அப்போ வந்து எவ்ரி மீல் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ இந்தியன் ஃபுட் வெரைட்டி வந்து இருக்காது. அதை கம்பேர் பண்ணும்போது இந்த தடவை நிறைய வெரைட்டி இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ரூம்லாம் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு அனௌன்ஸும் பண்ணாங்க. நம்ம வந்து ஃபோனில் இருக்க ஆப்லையும் பார்த்துக்கலாம். நம்ம எந்த ஷிப்பில் போகிறோமோ, இப்போ நாங்கள் ராயல் கரீபியனில் போனோம். ஸோ அந்த ஷிப்போட ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டோம்னா எந்தெந்த டைமுக்கு என்னென்ன நடக்குது எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் இருக்கும். ஸோ நாங்கள் ரூம்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு ரூம் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு சர்ப்ரைஸாக பால்கனி ரூம் வந்து புக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்து இன்டீரியர் ரூம் தான் போயிருக்கோம். ஸோ பால்கனி ரூம் புக் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம கீழே கொடுக்குற லக்கேஜஸ்லாம் நம்ம ரூம் வாசல்லே வச்சிருவாங்க. நம்ம போனோன்னே எடுத்து அதை அரேஞ்ச் பண்ணி வைக்க வேண்டியதுதான். ஷிப்புக்கு கிளம்ப டைம் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் வந்து ஷிப்பு கிளம்பலேன்னு எட்டி பார்த்தா ஏதோ ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி. அவங்கள வந்து எமர்ஜென்சியில் அனுப்புனதுக்கு அப்புறமா ஷிப் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஈவினிங்க்கு மேலே என்னெல்லாம் பண்ணுன்றது நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம்.